ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் பார்க்கலாம். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் சொல்ற டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி செய்யுங்க. நீங்களும் கிறிஸ்பியான நல்ல முறு முறுன்னு உருளைக்கிழங்கு சிப்ஸ் வீட்லயே செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு, அதாவது சிப்ஸ் செய்யற உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இதா இருக்கும். அந்த மாதிரி உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இது 1/4 கிலோ அளவுள்ள நல்ல பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு. நீங்க உங்களுக்கு தேவையான சின்ன உருளைக்கிழங்கு கூட எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு தோலை எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட பீரை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா கத்தி வச்சு இந்த மாதிரி ஸோ இப்போ சீவி எடுத்தாச்சு. இதை இப்போ உருளைக்கிழங்கு சிப்ஸ் சீவோம் இல்லையா, அந்த சீவல் வச்சு நம்ம சீவிக்கலாம். நல்லா மெலிசா சீவணும். அப்பதான் சிப்ஸ் நல்லா மொறு மொறுன்னு வரும். பாருங்க, இந்த அளவுக்கு மெலிசா சீவிக்கோங்க. பாருங்க, எல்லா உருளைக்கிழங்கும் நம்ம சீவியாச்சு. இப்போ இதை நல்லா தண்ணியில போட்டு நல்லா ஒரு 2-3 வாட்டி ஐஸ் வாட்டர்ல போட்டு அலசிக்கோங்க. இதுல நிறைய ஸ்டார்ச் இருக்கும். அந்த உருளைக்கிழங்குல இருக்க போனாதான் நம்ம பொரிக்கும் போது அந்த கலர் சேஞ்ச் ஆகாது. ஸோ இந்த ஸ்டார்ச்சோட நம்ம எண்ணெயில போட்டோம்னா கலர் அந்த ரொம்ப அந்த ப்ரௌன் கலரா மாறிடும். ஸோ இந்த மாதிரி 2-3 வாட்டி அலசி எடுத்துக்கோங்க. அதுவும் ஐஸ் வாட்டர்ல போட்டு அலசி எடுத்துக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் ஈரத்தெல்லாம் நம்ம எடுத்துடலாம். ஸோ ஒரு டவல் வச்சுட்டு அதுக்கு மேல எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இன்னொரு டவல் போட்டு இதை நல்லா தொடச்சி எடுத்துருங்க. நம்ம ஈரமா போட்டோம்னா உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி போட்டோம்னா நம்மளுக்கு சட்டுன்னு வெந்துடும். நல்லா மொறுமொறுனும் கிடைக்கும். இப்போ பாருங்க, எல்லாத்தையும் ட்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதை அப்படியே நம்ம பொரிச்சு எடுத்துட வேண்டியதுதான். இப்போ கடாய் வச்சுக்கணும். கடாயில நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாகணும். நல்லா கொதிக்கிற எண்ணெயில நம்ம போட்டாதான் சிப்ஸ் சூப்பரா வரும். ஸோ நல்லா எண்ணெய் இந்த மாதிரி கொதிக்கணும். கொதிக்கும் போது உருளைக்கிழங்க போட்டுக்கோங்க. நல்லா பேட்சா போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு போறீங்க. பாருங்க, சிப்ஸ் நல்லா மொறு மொறுன்னு ரெடி ஆயிடுது. சூப்பரான உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை அப்படியே எடுத்துடலாம். இப்போ இதுல மிளகாத்தூள், உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா சூடு ஆறுனாதான் நல்லா கிறிஸ்பியா வரும். நம்ம சூடா இருக்கும் போது அது கிறிஸ்பியா இருக்காது. நல்லா ஆற வச்சுட்டு அப்புறமா சாப்பிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான உருளைக்கிழங்கு சிப்ஸ் நம்ம வீட்லயே செஞ்சாச்சு. நீங்க உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. செஞ்சுட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.